ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ டெக் டாக்ஸ். நம்மளுடைய சேனலில் எப்படி வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எப்படி பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது, கேட்டலாக் கிரியேட் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எப்படி ப்ராடக்டை செல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீட்டெயிலான வீடியோவை போட்டிருந்தோம். அதில் கமெண்ட் பண்ண நிறைய வியூவர்ஸ் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எங்களுடைய பிஸ்னஸ் நேமை, அதாவது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணாத கான்டாக்டுக்கும் எங்களுடைய நேமை எப்படி டைரெக்டாக ஷோ பண்ணுறது. உதாரணத்துக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் எல்லாம் மெசேஜ் பண்ணும்போது அவங்க கான்டாக்ட் நம்பரை நம்ம சேவ் பண்ணியிருக்க மாட்டோம். பட் மெசேஜ் வரும்போது அது ஃப்ளிப்கார்ட், அது அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிசீவ் ஆகும். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மேலே பிஸ்னஸ் ப்ரொஃபைல் நேமுக்கு பக்கத்திலேயே ஒரு க்ரீன் டிக் இருக்கும். இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது, இது எப்படி நாங்களும் வாங்குறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கானது தான். சப்போஸ் நீங்களும் இது குறித்த ஒரு இன்ஃபர்மேஷனை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். சரி, இப்போ வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, வாட்ஸ்அப்பில் கிரீன் டிக் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு 3 டிஃப்ரெண்ட் வாட்ஸ்அப் வேரியேஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம பர்சனல் யூஸுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வாட்ஸ்அப். அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு கிரீன் டிக்கை வாங்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு ஆப் இருக்குது, வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்ளிகேஷன். ஸோ இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்ளிகேஷனை எதற்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி கேட்டலாக் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி அவங்களுடைய சர்க்கிளில் ப்ராடக்டை ஈஸியாக செல் பண்ணுற மாதிரியான வசதியை கொடுக்கறதுக்கு தான் இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணாங்க. உங்ககிட்ட வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் இருந்தாலும் உங்களால் இந்த கிரீன் டிக்குக்கு அப்ளை பண்ண முடியாது, நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. சரி, எனக்கு இப்போ வாட்ஸ்அப் கிரீன் டிக் வேணும், பெரிய பெரிய கம்பெனிஸ் மாதிரி என்னுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைலையும் நான் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது முடியும். அதற்காக தான் 3வது வேரியன்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐ யூஸ் பண்ணி தான் பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்த மாதிரி ஒரு பல்க் மெசேஜ் சென்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா அந்த மெசேஜை நமக்கு வந்து கன்வே பண்ணுறது, இந்த மாதிரி சில வேலைகள் எல்லாம் வந்து அவங்க செய்வாங்க பார்த்தீங்களா. இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது என்னென்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐ அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் கிரீன் டிக் அல்லது உங்களுடைய கான்டாக்டை சேவ் பண்ணாத யூஸருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் நேமை டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐயை பர்ச்சேஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐயை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறது அடுத்த ஒரு கேள்வியாக வந்து இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐ எப்படி வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம கோடாடி இந்த மாதிரி ஒரு சில வெப்சைட் ப்ரொவைடர்கள்கிட்ட போய்கிட்டு நம்மளுடைய டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணுறோம், அதே மாதிரி ஹோஸ்டிங் சர்வீசஸ் வாங்குகிறோம். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஏபிஐ அந்த சர்வீஸை வழங்குறதுக்கும் நிறைய தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ZOKO.io இந்த மாதிரி நிறைய ப்ரொவைடர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்ஸை விசிட் பண்ணீங்க அப்படின்னா அங்கே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் இந்த வாட்ஸ்அப் ஏபிஐ சர்வீஸை வந்து நீங்கள் வாங்க முடியும். இது ஃப்ரீயாகவே வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐ அப்படிங்கிறது வாங்கணும் அப்படின்னா எப்படி ஒரு வெப்சைட் டொமைனுக்கு வந்து பே பண்ணுறீங்களோ, ஹோஸ்டிங்க்கு பே பண்ணுறீங்களோ, அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப் ஏபிஐ சர்வீஸை நீங்கள் பயன்படுத்துறதுக்கும் மெசேஜஸ் அனுப்புறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேமெண்ட் வந்து பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் மந்த்லி இல்லைன்னா ஆனுவல் இந்த மாதிரி பிளான்ஸை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் இந்த வாட்ஸ்அப் ஏபிஐ சர்வீஸை நீங்கள் வந்து புக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, இதை எல்லாருமே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ண முடியாது. இதற்காக சில எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐயை நான் இப்போ கொண்டு வரணும் என்னுடைய பிஸ்னஸுக்கு அப்படின்னா எனக்கிட்ட என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக எழும் இல்லையா. முதல் விஷயம், பிராண்ட் நியூ மொபைல் நம்பர். நீங்கள் ஒரு மொபைல் நம்பரை ஏற்கனவே உங்களுடைய பர்சனல் வாட்ஸ்அப்பாவோ அல்லது வாட்ஸ்அப் பிஸ்னஸ்லேயோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது அப்ரூவல் ஆகுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி. ஸோ நிறைய பேர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸுக்காக இந்த வாட்ஸ்அப் ஏபிஐயை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு பிராண்ட் நியூ மொபைல் நம்பரை வந்து யூஸ் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க.
அதற்கு அடுத்து என்னன்னா, நீங்க என்ன அடுத்து எலிஜிபிலிட்டி வச்சிருக்கணும் அப்படின்னா, மெட்டாவோட குறிப்பா Facebookஓட பிசினஸ் மேனேஜர்ல உங்களுடைய பிசினஸ் வெரிஃபை வந்து ஆயிருக்கணும். ஸோ இது கண்டிப்பா வந்து வெரிஃபை ஆயிருக்கணும். அப்பதான் இந்த வாட்ஸ்அப் ஏபிஐ சர்வீஸை நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். அதற்கு அடுத்து 2 கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து பிசினஸ் பாலிசி, அதே மாதிரி காமர்ஸ் பாலிசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த 2யும் உங்களுடைய பிசினஸ் வந்து ஒபே பண்ணா மட்டும் தான் உங்களால இந்த வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ சர்வீஸை யூஸ் பண்ண முடியும். அதென்ன பிசினஸ் பாலிசி அப்படின்னு கேட்கலாம். நீங்க ஏற்கனவே வாட்ஸ்அப் நிறைய பேருக்கு வந்து பேன் ஆகிட்டு இருக்கு. உங்களுடைய அக்கௌண்ட்டும் பேன் ஆகிருந்துச்சு அப்படின்னா, அதை எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கிறதுக்கான டீடைல்டு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஏன் வாட்ஸ்அப் வந்து அதாவது நிறைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பேன் பண்றாங்க அப்படின்னா, அன்னவுன் பர்சன்ஸுக்கு நிறைய பேர் ப்ரொமோஷனல் மெசேஜ் வந்து அனுப்பும்போது வாட்ஸ்அப் அதை ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியா வந்து கருதுறாங்க. அதனால தான் பேன் பண்றாங்க. நீங்க வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதே தவிர நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஸ்ட்ராங் பாலிசிஸை வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பிசினஸ் பாலிசி அப்படின்னா, இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ட்-இன் பண்ணா மட்டும் தான் அவருக்கு நீங்க மெசேஜை ஃபார்வர்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்க உங்களுடைய வெப்சைட்ல ஒரு பட்டன் வந்து வச்சிருக்கலாம். சப்போஸ் வாட்ஸ்அப் பட்டன் வச்சிருக்கீங்க. அதை யாராவது கிளிக் பண்ணி உங்களுக்கு பிசினஸ்க்கு மெசேஜ் பண்றதுக்கு இனிஷியேட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த வாட்ஸ்அப் ஏபிஐ யூஸ் பண்ணி கான்வர்சேஷன் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான்ல ஒரு ப்ராடக்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது, கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஆப்ட்-இன் சர்வீஸை வந்து நீங்க வந்து ஆப்ட்-இன் பண்றீங்களா? அதாவது நாங்க இந்த பர்ச்சேஸ் மெசேஜஸ் எல்லாத்தையுமே இந்த வாட்ஸ்அப்ல வந்து அனுப்பட்டுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு நீங்க ஆப்ட்-இன் குடுத்தா மட்டும் தான் வாட்ஸ்அப் மாதிரியான இந்த வெரிஃபைடு பிசினஸஸ் எல்லாமே உங்களோட வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து இது சரியா வந்து வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாலிசிஸ் வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஒபே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பல்கா யாருக்கும் வந்து சும்மா மெசேஜ் பண்ணக்கூடாது. அடுத்தது காமர்ஸ் பாலிசி. ஸோ நீங்க வாட்ஸ்அப் ஏபிஐ யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்றீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஆல்கஹால் இந்த மாதிரி இல்லீகல் ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்றதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்களே வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. என்ன மாதிரியான பொருட்களை வந்து விற்பனை செய்யணும், எந்த மாதிரியான பிசினஸுக்கு இந்த வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ ஒரு அப்ளிகபிளா இருக்கும், எதெல்லாம் அக்செப்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து டீடைல்டு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அவங்களே வெப்சைட்லயும் அந்த டீடைல்ஸ் இருக்கு. அதற்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க ஒபே பண்ணாதான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ அக்கௌண்ட்டே வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியும். இந்த வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்றதுக்கு நீங்க ZOKO.io அதே மாதிரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா WATI அதே மாதிரி இன்டராக்ட் இந்த மாதிரி நிறைய ப்ரொவைடர்ஸ் வந்திருக்காங்க. நீங்க ஃப்ரீயாவே சைன் அப் பண்ணி உள்ளுக்குள்ள போயிட்டு நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பிராண்ட் நியூ மொபைல் நம்பர் பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா பிசினஸ்ல அப்ரூவல் பிசினஸ் உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா, நீங்களும் கண்டிப்பா இந்த வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐயை பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த கிரீன் டிக்கை வந்து வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க கிட்டயே அந்த ப்ரொவைடர்கள் கிட்டயே ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்திருக்கும். அவங்களே வந்து இந்த கிரீன் டிக்குக்கான ஒரு ஆப்ஷனையும் வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு கொஞ்சம் அமௌண்ட் பே பண்றதன் மூலமா நீங்க இந்த கிரீன் டிக்கை நீங்க வந்து அப்ளை பண்ணி வாட்ஸ்அப் கிட்ட இருந்து வாங்க முடியும். ஸோ வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ அப்படிங்கிற சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணா மட்டும் தான் இந்த கிரீன் டிக்கை உங்களால வாங்க முடியும். இல்லைன்னா வாங்கவே முடியாது. அதே மாதிரி இதை ஃப்ரீயாவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி ஃப்ரீயா அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐக்கு நீங்க கண்டிப்பா செலவு செய்ய வேண்டியிருக்கும். அது இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான கிரீன் டிக்கை வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோல எப்படி இந்த வாட்ஸ்அப் கிரீன் டிக் வேலை செய்யுது, வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.